வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் 39 எம்எல்ஏக்கள் மீண்டும் வெற்றி பெறுவது கடினம், அவர்கள் ராஜினாமா செய்வது உறுதிதான், மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டாலும் தோல்விதான் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. நண்பர்களே, நமது சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிருங்க. அதாவது 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 5 மாதங்கள் மட்டுமே உள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் எப்படியும் திமுக தோல்வியை தான் பெறும் என்பதில் உறுதியாக நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு சில காரணங்களும் இருக்கிறது. முதலில் திமுக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இரண்டாவதாக அமைச்சர்களது செயல்பாடால் மக்கள் கடும் கோபத்திற்கு ஆளாகினார்கள். மூன்றாவதாக தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இல்லாதது. திமுக அரசு அமைந்தாலே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாகும் என்பது ஏற்கனவே பல முறை எதிர்க்கட்சியினர்கள் கூறியதுதான். ஆனால் இதற்கிடையே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அமைந்தது. புதிய கட்சி உருவானது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் திமுக வெற்றியடைய தவறக்கூடிய வகையில் சில குறிப்பிட்ட தொகுதிகள் வெளியாகியுள்ளது. அதிலும் 39 தொகுதிகள் திமுகவின் எம்எல்ஏக்களது செயல்பாடுகள் சரியில்லை, சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. சட்டசபையில் தங்களது தொகுதிகளுக்காக திமுகவின் எம்எல்ஏக்கள் பேசாத காரணத்தினால் அப்பகுதியில் உள்ள மக்கள் திமுகவின் எம்எல்ஏக்களை மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டாலோ அல்லது அந்த தொகுதியில் வேறு வேட்பாளர் போட்டியிட்டாலோ நிச்சயமாக தோல்வி உறுதிதான் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. தேர்தலுக்கு முன்பாகவே 39 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வது உறுதிதான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இரண்டாவது முறை எப்படியாவது முதல்வராக பொறுப்பேற்றுவிட வேண்டும் என்ற கனவோடு ஸ்டாலின் இருக்கிறார். அதற்கு மிக முக்கியமான காரணம், கலைஞரால் முடியாதது ஸ்டாலினால் நிகழ்த்து காட்டப்பட்டது என்ற வரலாற்று சாதனையை படைத்தால்தான் நிச்சயம் ஸ்டாலின் பெருமை பல நூற்றாண்டுகள் ஆனாலும் நிலைத்து நிற்கும் என்பது திமுகவின் நோக்கம். ஆனால் அதை முறியடிப்பதற்கு விஜய் அவர்கள் வருவார் என்பதில் துளியளவு கூட சந்தேகம் கிடையாது. விஜய் அவர்கள் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பது கடினம்தான். ஆனால் அவர் யார் முதல்வராக வர வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய கேம் சேஞ்சராக வருவார். தன்னுடைய பங்களிப்பு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் இருந்தால் தானே முதல்வராக பொறுப்பேற்பேன் என்பதை அவர் கூறினால் நிச்சயம் அது அதிமுக ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இப்பேற்பட்ட ஒரு சூழலில் திமுகவின் முதற்கட்ட தகவல் அடிப்படையில் 39 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் ராஜினாமா செய்ய வேண்டுமா அல்லது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து யார் ஆட்சி அமைக்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக மக்கள் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.